பிஜேபி சங்க பரிவார் கும்பல் இன்றைக்கு பார்லிமெண்ட்ல சபாநாயகர் தேர்தலை நடத்தினாங்க. அதுல ஓம் பிர்லா குரல் வாக்கெடுப்பின் மூலமா தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. ஓம் பிர்லா ஒரு பார்ப்பன அடியான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நடுநிலையா இருக்க வேண்டிய, நியாயத்தின் பக்கம் நிற்க வேண்டிய சபாநாயகர் இல்லை அவர் என்பதும் நமக்கு தெரியும். அவரை பத்தி கொஞ்சம் ஸ்டோரியும் பேசிடுவோம். அதோட பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய உயர்நீதிமன்ற நீதிபதி லெப்ட் ரைட் வாங்கியிருக்காரு சங்கி நீதிபதிகளை. குறவலையில ஏறி மிதிச்சிருக்கிறான்னு பாருங்களேன். இங்க பாருங்க, நான் என்ன போட்டு வரேன், நெத்தியில என்ன அடையாளம் இருக்குன்னு பார்த்தாலாம் தீர்ப்பு சொல்ல மாட்டாங்க. நீதிமன்றம் மக்கள் பக்கம் நிற்கிற நடுநிலைமையானதுன்னு அடிச்சு வெளுத்திருக்கிறாரு. அதை நம்ம பேசணும். இதுக்கு இடையில பெங்களூர்ல இருக்கிற திருவள்ளுவர் சிலை அவமரியாதை செய்யப்பட்டிருக்கிறது. சங்கிகள் தொடர்ந்து இதே வேலையை பண்றானுங்க. அங்கேயும் அதே வேலையை பார்த்து பெரிய கொந்தளிப்பான சூழ்நிலை அங்க பெங்களூர்ல இருந்திருக்கு. இன்னைக்கு இதெல்லாம் பேச வேண்டிய சூழல்ல இருக்கும் தொடர்ந்து. அதுல குறிப்பா சபாநாயகர், ஒரு அவை தலைவர் சாதாரணமா இருக்கக்கூடாது. அவர் நேர்மையானவரா இருக்கணும், மக்களின் பக்கம் நிற்கிறா இருக்கணும், அறத்தின் பக்கம் நிற்பவரா இருக்கணும். ஆனா நேத்து நாங்க சபாநாயகரும் துணை சபாநாயகரும் நாங்க போடுற ஆள் தான் அப்படின்னு காவிகள் வழக்கம் போல நெஞ்ச நிமிர்த்தி கொண்டு எங்கெல்லாம் நாங்கெல்லாம் வலுவான ஆளுகள் என்பதை நிரூபிக்கிறதுக்கான எல்லா யோகித்தனமும் பண்ணாங்க. நாமளும் ஜனநாயகப்படி ஜோக்குறோம், ஜெயிக்கிறோம். ஆனா எலெக்ஷன்ல நிக்க வச்சு சுரேஷ் என்பவரை காங்கிரஸ் வந்து நிக்க வச்சோம், கேரளாக்காரரை. இன்னைக்கு குரல் வாக்கெடுப்பின் மூலமாக ஓம் பிர்லா ஜெயிச்சிருக்கிறார். ஜெயிக்க வச்சதுக்கு பின்னணி ஒரு அரசியல் இருக்குல்ல. யார் இந்த ஓம் பிர்லா? 143 எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணி வெளியேற்றினது. குளிர்கால கூட்டத்தொடரில், போன முறை நடந்த குளிர்கால கூட்டத்தொடரில் 143 எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணி வெளியே அனுப்புறவர். எதுக்காக தெரியுங்களா? பார்லிமெண்ட்டுக்குள்ள 3 இளைஞர்கள் புகுந்து வண்ண குப்பிகளை அடிச்சு கோஷம் எழுப்பி பெரிய அதிர்ச்சியை உண்டு பண்ணாங்க. பாதுகாக்கப்பட்ட பகுதியான பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே வெளியே இருந்து 3 இளைஞர்கள் குதிச்சு பாதுகாப்பற்ற ஒரு சூழலை உருவாக்குனதுனால, இந்த பாதுகாப்பை குறித்து கேள்வி எழுப்பினதுனாலேயே 143 பேர் வெளியெடுப்பினாரு. இதே ஓம் பிர்லா. இந்த ஓம் பிர்லா தான் ஆயிரக்கணக்கான சட்டங்களை இன்றைக்கு பயன்படாது என்று சொல்லி நீக்கிறதுக்கு துணையா நின்றவர். இந்த பார்லிமெண்ட்ல இந்த லைட் ஆஃப் பண்றது, கேமராவை திருப்புறது, மைக் ஆஃப் பண்றது, இந்த வேலையெல்லாம் பண்ணவர் இந்த ஓம் பிர்லா. ஒரு கிட்டத்தட்ட RSS பிஜேபி சங்க பரிவார் கும்பலினுடைய அடிமை என்று சொல்லலாம். இன்னொன்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்தினே, மோடி குறித்து ராகுல் காந்தி சர்ச்சை பேச்சு ஒண்ணு வந்துச்சு, ஞாபகம் இருக்குங்களா? அது என்னப்பா, மோடின்னு பேர் வச்சவங்க திருட்டு பயலா இருக்கான்னு ஒரு மேடையில சொல்லிவிட்டாரு. அதை வச்சு ஒரு கேஸை போட்டு பேசினது ஒரு இடம், கேஸ் நடந்தது ஒரு இடம். அதுல வேணும்னு அவர் மேல ஒரு தீர்ப்பை சொல்லி அவரை குற்றவாளியாக்கி அடுத்த நாளே, தீர்ப்பு முதல் நாள் ராத்திரி வருது, அடுத்த நாள் காலையில இதே ஓம் பிர்லா தான் எம்பியாக இருந்த ராகுல் காந்தியினுடைய எம்பியை வந்து பறிமுதல் செஞ்சு இனிமேல் அவர் எம்பியா இருக்க முடியாது தூக்கி வெளியேறிஞ்சவர். அவர் வீட்டை மின்சாரத்தையும் தண்ணீரையும் கட் பண்ணிட்டு வீட்டை காலி பண்ணி வெளியேறும்படியான சூழ்நிலை ஏற்படுத்தினது இதே ஓம் பிர்லா தான். ஸோ அப்போ வேட்டையாளர்களுக்கு எப்படி வேட்டை நாய்கள் பயன்படுகிறதோ அதை போலத்தான் பலரையும் RSS பிஜேபி சங்க பரிவார் கும்பல் பயன்படுத்துது. அதுல ஒருத்தர் தான் இவரு ஓம் பிர்லா. இவர் தான் அனுமதி கொடுத்ததா சொல்லி இங்கே நாடாளுமன்ற வளாகத்தில் இருக்கிற மகாத்மா காந்தி சிலை, மகாத்மா பூலே சிலை, புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கருடைய சிலை எல்லாவற்றையும் ஓரமா கொண்டு போய் வச்சுட்டானுங்க. அது மைய மண்டபத்து பக்கத்துல வெளியே ஜெய்ஜாண்டிக்கா இருந்தது. ஆனா அதெல்லாம் தூக்கி ஒரு ஓரமா ஒரு பார்க் மாதிரி செட்டப் பண்ணி அங்க வச்சுட்டானுங்க. ஏன்னா அதெல்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டியா பாக்குறாங்க. நம்ம அதை சித்தாந்தமா பாக்குறோம். முன்ன பின்ன முரண்பாடுகள் இருந்தாலும் இவர்கள் எல்லாம் மரியாதைக்குரிய தலைவர்கள், மாற்று கருத்தை யாருக்கு இருக்க முடியாது. இந்த காந்தி சிலையில உட்கார்ந்துதான் மிகப்பெரிய போராட்டங்களை எல்லாம் அங்க இருக்கிற எம்பிக்கள் நடத்தி இருக்கிறார்கள். ஆனா இதெல்லாம் உடைச்சு பார்லிமெண்ட் பாரம்பரியத்தையும் மரபையும் டைலூட் பண்ணி அதை வீக்காக்கி ஒன்றுமில்லாமல் செய்ததுல ஓம் பிர்லாவுக்கு முக்கியமான இடம் உண்டு. அதனாலதான் அவரை திரும்பியும் சபாநாயகரா கொண்டு வரணும்னு சபாநாயகரா கொண்டு வந்திருக்கு இந்த கும்பல். அவர் இன்னைக்கே ஆரம்பிச்சிட்டாரு இந்த திமிர்த்தனத்தை, தடித்தனத்தை, சமூக விரோதத்தனத்தை, அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரான வேலையை, இன்னும் சொல்ல போன எம்பிஸ மதிக்காம தான் தோன்றித்தனமாக பேசுகிற வேலையை இன்றைக்கே ஆரம்பிச்சிட்டாரு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் திருமா அவர்கள் பேசுறாரு. பேசும்போது பாத்தீங்கன்னா மைக்கா வணைச்சு விட்டுருக்காங்க. இந்தியா கூட்டணி எல்லாம் ஒன்னா ஏந்திருச்சுன்னு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் என்ன பேசுறாரு? நீங்க வந்து ஒரு சார்பா இயங்காம இனிமேலாவது திருந்துங்க,
இனிமேலாவது மக்கள் பக்கம் நில்லுங்க, எல்லோருக்கும் சமமானவரை நடந்துக்கோங்க, எல்லாருக்குமான சமமான வாய்ப்பு கொடுங்க. கேட்கறதுல என்ன தப்பு? திருமாவர்கள் அண்ணன் வந்து அதை கேட்கிறாரு. உடனே இவர் என்ன பண்ணிட்டாரா, ஒரு மைக் அமர்த்திட்டு நொட்டாங்கையை காட்டி உட்கார் உட்காருன்றாரு. இது என்ன நாகரிகம்? சமூக நீதினா என்ன? எல்லோருக்குமான சுயமரியாதையோடு அவங்களை மதிக்கிறது. ஒரு அவைத்தலைவர் வந்து நொட்டாங்கையை காட்டி உட்கார் உட்காருன்னு சொல்றதுக்கு யாருக்கு இவருக்கு தைரியம் கொடுத்தது? என்ன மேல இருந்து குதிச்ச கும்பலா இது? என்ன அநாகரிகமான வேலையை செய்யறாங்க? இந்தியா கூட்டணியை சேர்ந்த மொத்த பேரும் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண பிறகு வாய் மூடுறாரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த சிலைகளை ஏன் அப்புறப்படுத்தினீர்கள் என்ற கேள்விக்கு தான் அவர் மைக்க அமர்த்தினது. அப்ப மக்களின் பக்கமாக நின்று அரசியல் சாசன சட்டத்தை உறுதிப்படுத்துகிற ஜனநாயகத்தை நம்ம கேள்வி கேட்டா இந்த கும்பல் இன்னைக்கே ரியாக்ட் இப்படி பண்ணுது. இன்னொரு பக்கம் பெங்களூர்ல இந்த காவிகளுடைய வேலை என்னன்னா, சமூகத்துல பதற்ற நிலையை உருவாக்குவது, ஒரு அச்சத்தை உருவாக்குவது, மக்களுக்கு இடையிலே ஒரு பிரிவினைவாதத்தை உருவாக்குவது. இதுதான் காவிகளுடைய வேலை. அதைத்தான் பெங்களூர்ல செஞ்சிருக்கிறாங்க. பெங்களூர்ல திருவள்ளுவர் சிலையை டாக்டர் கலைஞர் அவர்கள் திறந்து வச்சாரு. உங்களுக்கு தெரியும், 1991 இருந்து 2009 வரை திருவள்ளுவர் சிலை மூடி வைக்கப்பட்டிருந்துச்சு, திறக்கவே முடியல. அங்க இருக்கிற கன்னட மக்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார்கள். அதுக்கு அப்புறம் தான் 2009 திறந்து வைக்கப்பட்டது கலைஞர் அவர்களால். அதற்கு பிறகு கன்னடத்திலும் தமிழிலும் திருவள்ளுவர் குறித்த கருத்துக்களை எல்லாம் அங்க ஒளிபரப்பு செய்யறாங்க. இனி திருவள்ளுவர் பூங்கா அமைக்கப்படும் என்று கன்னட அரசு சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு 2 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தான் நம்ம வள்ளுவர் சிலையில போய் ஒருத்தன் மாஸ்க மாட்டியிருக்கான். இன்னொரு கும்பல் போய் பட்டை அடிச்சு விபூதி குங்குமம் வச்சு அவரை வந்து நாங்க சுத்தப்படுத்துறோம் புனிதப்படுத்துறோம் இன்னொரு கும்பல் போய் செஞ்சிருக்கு. ஸோ அங்க இருக்கிற எம்எல்ஏக்கள் கடுப்பாயிட்டாங்க. அங்க இருக்கிற காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கடுப்பாயி யார் இந்த சமூக விரோதின்றதை நாங்கள் கண்டுபிடிச்சு கடுமையான தண்டனை கொடுப்போம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அங்க இருக்கிற தமிழ்ச்சங்கம் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு. வள்ளுவரை அவமரியாதை செய்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அப்ப காவிகள் எங்கு இருந்தாலும் சமூக விரோத செயலிலும் சித்தாந்தமாக மக்களுக்கு எதிரான செயல்களிலும் ஈடுபடுவது என்பதை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். அதை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம். காவிகளினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மோடி நாங்க திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க போகிறோம்னு உருட்டினாரு தேர்தல் அப்போ. ஆனா அவர் கூட இருக்கிற இந்த சில்லறை சங்கிகள் என்ன பண்றாங்கன்னா, திருவள்ளுவருக்கு எதிரான ஒரு கேவலமான வேலையை செய்திருக்கிறார்கள். கண்டிக்கத்தக்க வேலை இது. இன்னொரு விஷயங்க, தமிழ்நாட்டுல நீதிமன்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கேப்சர் பண்ணப்படுதுன்ற அளவுக்கு வேலைகள் நடக்குது. எச்சி இலையில பார்ப்பனர்கள் சாப்பிட்ட எச்சி இலையில இடைத்தட்டு சாதி, பிற்படுத்தப்பட்ட சாதி உருள்றாங்க. அப்படி ஒரு வழக்கமே தமிழ்நாட்டில் கிடையாது. அது வந்து கர்நாடகத்துல இருந்து ஒரு வழக்கம், அதை நீதிமன்றமே தடை செய்திருக்கு. அந்த வழக்கத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்கிறதுக்கு காவி கும்பல் இங்க ஒரு ஏற்பாடு செய்து, அதனால சாப்பிட்ட எச்சி இலையில உருள்ற வேலையை பார்த்தோன்னே இங்க இருக்கிற நீதிமன்றம் அதை கண்டிச்சு முதல்லயே அது தடை பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப இருக்கிற சங்கி நீதிபதிகள் இருக்கிறாங்க இல்லையா, ஆனந்த் வெங்கடேஷ் அவர் என்ன பண்ணியிருக்காரு, இது ஒரு சமூகத்தினுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம், அதனால இது ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தடையை நீக்கி இருக்கிறார். இந்த தடையை நீக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தா சாமிநாதன் ஒரு நீதிபதி, அவர் என்ன பண்றாரு, சவுக்கு சங்கர் வழக்குல எனக்கு 2 பேரும் போன் போட்டாங்க, அந்த போன் போட்டதுக்கு அப்புறம் நான் வந்து அவசரமா தீர்ப்பு சொல்ல வேண்டியதாச்சுன்னு வெளிப்படையா பேசுறாரு. அப்ப இந்த சங்கி நீதிபதிகளை பட்டை அடிச்சுக்கிட்டு கொட்டையை மாட்டிக்கிட்டு நாங்க வந்து மத அடையாளங்களோட வந்தா எங்களுக்கு எல்லா தீர்ப்பும் கொடுக்கணும்னு சொல்ற இந்த நீதிபதிகளை வச்சு செஞ்சு விட்டுருக்காரு ஜெயச்சந்திரன் என்கிற நீதிபதி. உண்டிலன் பண்ணியிருக்கிறார், சங்கிலே மிதிச்சிட்டாருன்னு பாத்துக்கங்களே. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, இது நீதிமன்றம், இங்க நீங்க என்ன அணிஞ்சிட்டு வர்றீங்க, நீங்க எந்த சாதியை சேர்ந்தவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் இடம் கிடையாது, இங்க நீதிக்கு தான் இடம் அப்படின்னு போட்டு அடிச்சிருக்கிறார். இதுல நிறைய பேர் மிரண்டு போய் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், சுவாமிநாதன் RSS காரர், அவர் திட்டமிட்டு எல்லா விதமான இந்த இதுக்கும் அவரா தீர்ப்பு சொல்லிக்குவார், அவரா பேசிக்குவார். இதுவே சவுக்கு சங்கருடைய வழக்குல அவங்க அம்மா வந்து ஆள்கொணர்வு மனு தாக்கல் பண்ணிட்டு அவர் மேல இருக்கிற குண்டர் சட்டத்தை நீக்கணும்னு சொன்ன போது அவசரமாக காலையில ஓகே ஆகுது, நீதிமன்றம் ஏற்றுக்கிறது, மத்தியானமே அது விசாரிக்கப்பட்டு சாயந்தரம் தீர்ப்பு சொல்லிடுறாங்க. இதை கடுமையான கண்டனம் தெரிவிக்க வேண்டியிருக்கு. 2 பேர் கொண்ட அமர்வு அந்த இதை எடுத்துக்கிறாங்க, ஒருத்தர் சுவாமிநாதன் இன்னொருத்தர் பாலாஜி. இந்த நீதிபதிகள் ஒருத்தர் கூட கலந்து ஆலோசிக்காம ஆளுக்கு ஒரு தீர்ப்பை சொல்றாங்க. 3வது நீதிபதிக்கு பரிந்துரை செய்யப்பட்டது. அந்த 3வது நீதிபதி தான் ஜெயச்சந்திரன் அவர்கள் வச்சு செஞ்சிருந்தாரு. காலையில நோட்டீஸ் கொடுக்குறீங்க, மத்தியானமே விசாரிக்கிறீங்கன்னா அரசு தரப்புக்கு தயார் செய்வதற்கு பதில் சொல்வதற்கு வாய்ப்பு கொடுக்க வேணாமா?
நீங்க வேணும்னே காவல்துறைக்கு எதிராக ஒரு வேலையை செய்யறீங்களா திட்டமிட்டு என்றெல்லாம் கேள்வி கேட்டிருந்தாரு. அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்லுது? நன்கு தீர விசாரித்து தீர்ப்பளியுங்கள் சொல்லுது. அதை முதல்ல எல்லாரும் படிச்சுக்கோங்க அப்படின்னு மண்டையில கொட்டி இருக்கிறார். இதுக்கு இடையில தான் இன்னொரு கேஸ் போகுது. 37 கோடி முதலீட்டாளர்கள் பணத்தை சுருட்டிக்கிட்டு ஒரு நிறுவனம் ஓடி போயிடுது. அந்த நிறுவனம் இந்த கேஸை ரத்து பண்ண சொல்லி உயர் நீதிமன்றத்தை அணுகுது. அந்த நீதிமன்றத்தை அணுகுன உடனே அந்த கேஸ்ல இவர் தீர்ப்பு சொல்லும் போது சொல்றாரு, அது எப்படி நியாயமாகும்? ஊர்ல இருக்கிற எல்லா ஏழை எளிய மக்களுடைய பணத்தை எடுத்துக்கிட்டு நீங்க ஓடி போயிருவீங்க, அதை எப்படி விட்டு முடியும்? எனவே இந்த கேஸை அப்படிலாம் ரத்து பண்ண முடியாது. உங்க சொத்தை பறிமுதல் பண்ணி உங்க நிறுவனத்தினுடைய சொத்துக்களை வித்து மக்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு இவர் சொல்றார். அதான நியாயம் கூட. அதை சொன்னவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீதிமன்றம் வரலாற்றையே வச்சு உடைச்சிருக்காருங்க. நீதிபதிகளினுடைய இன்றைக்கு என்ன நிலைமை இருக்குன்றத போட்டு உடைச்சிருக்காரு. அப்ப என்ன சொல்றாரு? ஒரு கேஸ்ன்னு வந்தா சில நீதிபதிகள் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு தோன்றதெல்லாம் தீர்ப்பாவும் பதிலாகவும் அடிச்சு விட்டுறாங்க. இது என்ன நியாயம்? உடனே லாயர்ஸ்ல கொஞ்சம் பேர் அவங்களுக்கு ஆதரவா தீர்மானம் நிறைவேற்றுறாங்க அவங்க சங்கத்துல. இது என்ன எங்க நடந்தது தெரியுங்களா? ஜி.ஆர். சாமிநாதன் இதே சவுக்கு சங்கர் வழக்குல குத்துமைப்பா தீர்ப்பு சொன்னார்ல, அன்னைக்கு இதை எடுத்து கேள்வி கேட்ட போது சில வழக்கறிஞர்கள் அவருக்கு ஆதரவா சில தீர்மானங்களால் நிறைவேற்றின கதையெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அதைத்தான் சுட்டி காட்டுறாரு. நீதிபதிகள் எதை வேணாலும் சொல்லிட்டு போவாங்க, கூட இருக்கிற 4 வழக்கறிஞர்கள் அதை சப்போர்ட் பண்ணி அவங்க தீர்மானம் நிறைவேற்றிட்டு போவாங்க. என்னையா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சிகரமான இன்னொரு உண்மையும் அவர் சொல்றார். இப்ப சில நீதிபதிகள் இருக்காங்கன்னா அவங்கள போய் சந்திச்சு அவங்ககிட்ட என்ன பண்றாங்க, நீதியை வாங்குறதுக்கான வேலை நடக்குது, அவர் பாட்டு கொடுத்துட்டு போயிடாரு. இன்னொரு பக்கம் ஒரு நீதிபதியுடைய சொந்த சாதி இருக்கும்ல, அவருடைய சமூகத்தை சார்ந்த மூத்த வழக்கறிஞரை கொண்டு அந்த கேஸ்ல நிப்பாட்டிடுறது. அவர் வேற வழி இல்லாம இவருக்கு சப்போர்ட்டா பேசிட்டு போயிடாரு என்ற ஒரு உண்மையும் போட்டு உடைச்சிருக்காரு. நீதிமன்றங்கள் மக்கள் என்ன நினைக்கிறோம்? மக்களுக்கானது, எங்களுடைய கடைசி நம்பிக்கைக்கானது நீதிமன்றம் நம்ம நினைக்கிறோம். ஆனா கடைசி நம்பிக்கைக்கான நீதிமன்றம் எல்லோருக்கும் நீதி வழங்க வேண்டும் என்று நம்ம யோசிக்கிறோம். ஆனா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீதிமன்றங்கள் ஒரு சார்பாக வழக்கறிஞர்களுக்கு ஏற்ற மாதிரி சமூக சாதிக்கு ஏற்ற மாதிரி தீர்ப்புகளை சொல்லிக் கொண்டிருப்பது என்பது நியாயம் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரு. எனவேதான் அவர் சொல்றாரு, பார், எதை பார்த்து என்னால தீர்ப்பு சொல்ல முடியாது. உங்க சாதியை பார்த்து மதத்தை பார்த்து நீ என்ன மாதிரி அணிஞ்சிட்டு வர, தொப்பி அணிஞ்சிட்டு வரையா, சிலுவை போட்டு வரையா, குள்ளா போட்டு வர, எதை வேணாலும் போட்டு வா, நான் அதை பார்க்க மாட்டேன். இங்க இது நீதிமன்றம், இது நீதியை மட்டும்தான் பார்க்கும் என்று சொல்லி இருக்கிறார். எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு வார்த்தையா இது காதுல விழுகுது. சமீப காலமாக எல்லா நீதிமன்றங்களும் சங்கிகளினுடைய கூடாரமாக மாறி இருக்கிற போது தமிழ்நாட்டில் இப்படியான ஒரு குரல், ஒரு சமத்துவத்துக்கான குரலாக நான் பார்க்கிறேன்.